சாச்சனா செம்ம வில்லத்தனம் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ரவுண்டில் வந்து அதாவது மஞ்சரி அவுட் ஆனதுக்கு அடுத்த ரவுண்டில் வந்துட்டு யார் டாலை யார் வச்சுக்கிறது அப்படின்னு பேசும்போது பவித்ராவோட டாலை ஜெஃப்ரி எடுக்கிற மாதிரி தான் முதல்ல பேசிக்கிறாங்க. அப்புறம் சாச்சனா வந்து டக்குன்னு அந்த இடத்துல மாற்றி விட்றாங்க. என்னோட டாலை ஜெஃப்ரி எடுக்கட்டும், ஏன்னா சாச்சனாக்கு தெரியும் ஜெஃப்ரி எடுத்தால் டால் போய் சேஃபாக சேர்ந்துரும்னு. என்னோட டாலை ஜெஃப்ரி எடுக்கட்டும், பவித்ரா நீ வந்து ஜெஃப்ரியோட டால் எடு, நான் வந்து உன்னோட டால் எடுக்கிறேன். அதாவது அவங்க பிளான் பண்ணிட்டாங்க பவித்ராவை அவுட் பண்ணணுன்னு. அதே மாதிரி பிளான் பண்ண மாதிரி பக்காவாக பவித்ராவை அவுட் பண்ணிட்டாங்க சாச்சனா. ஸோ நல்ல பவித்ராக்கு வந்து அது புரியலை. சாச்சனா வந்து இப்படி கேம் பண்ணி சொல்கிறாங்க, அதாவது ஜெஃப்ரி கையில் போகிற டால் தான் சேஃபாக இருக்குங்கிறது பவித்ராவுக்கு புரியலை. ஸோ சாச்சனா அதை பிளான் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ரவுண்டில் பண்ணி பவித்ராவை அவுட்டும் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த ரவுண்டில் என்னென்னா சிவகுமார் வந்து ஜெஃப்ரி கிட்ட என்னோட பொம்மை நீ எடு, உன்னோட நான் எடுக்கிறேன்னு சொல்லியிருப்பாரு. ஜெஃப்ரியும் ஓகேன்னு சொல்லியிருப்பாரு. இப்போது சாச்சனா வந்துட்டு திரும்ப கூப்பிட்டு சொல்கிறாங்க, வேண்டாம் நம்ம 2 பேர் பேசுனது நம்ம பேசினதாகவே இருக்கட்டும், நம்ம 2 பேருமே கடைசி வரை எடுப்போம். சிவாவோட பொம்மை அவங்க யாராவது பார்த்துக்கட்டும், நம்ம 2 பேரும் மாற்றி எடுப்போம். கடைசி நம்ம 2 பேர் வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். நான் நாமினேஷனில் இருந்திருக்கேன், நீ எத்தனை வீக் நாமினேஷனில் இருக்கேன், நான் எத்தனை வீக் நாமினேஷனில் இருக்கேன்னு பேசிகிட்டு இருக்காங்க. சத்தியமாக இந்த ஜெஃப்ரி ஏன் தான் சாச்சனாவை சேவ் பண்ணாருன்னு தெரில. இப்போ ஜெஃப்ரி நம்ம தலையிலலாம் மண்ணாளி போட்ட மாதிரி பண்ணிட்டாரு. இப்போ சாச்சனா வின் பண்ணிட்டாங்கன்னா அடுத்த 3 வீக்ஸுக்கு சாச்சனா சேஃபாக ஒன்றுமே பண்ண முடியாது. ஏற்கனவே விஜய் சேதுபதி சார் இவ்வளோ நாள் கூட்டு வந்துட்டாரு. இப்போ இன்னும் ஒரு 3 வீக்ஸுக்கு அவங்க சேஃப் ஆகிட்டாங்க. ஸோ அதை நம்ம பார்த்து தான் ஆகணும். டேட்ஸ் லிட்டில் பிரின்சஸோட இது ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்தையுமே. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சாச்சனா பண்ணது எப்போ ஏற்பட்ட வில்லத்தனம்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.